ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார், இந்த சேஞ்ச் இன் ஓயை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் செயினில் இருக்க இந்த சேஞ்ச் இன் ஓயை பற்றிய ஒரு முக்கிய புரிதல் தான் பேச போகிறோம். ரொம்ப நல்லா இருக்க போகுது, கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு ஆப்ஷன் பையர் யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு ஆப்ஷன் செல்லர் யூஸ் பண்ணலாம், இதை எந்த அளவு நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் செயினில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு விஷயமாக சொல்லிடுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்டை உருவாக்குற விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஷன் சொல்லும் போது இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இல்லை அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பையரும் ஒரு செல்லரும் உள்ளே வந்து இந்த ப்ரைஸ் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட் கட்டுறது தான். ஓகேங்களா? ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வாரம் வியாழக்கிழமை நிஃப்டி இந்த மாதிரி 25,500 இருந்தால், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பெட் கட்டுறவங்க லைக் இது வந்து பார்த்திங்கன்னா 25,500 கால் ஆப்ஷன், இது 25,500 கால் ஆப்ஷன் செல். ஓகேங்களா? இது கால் ஆப்ஷன் பை, இது கால் ஆப்ஷன் செல்லு. ஸோ அப்படி எடுத்துக்கணும். ஒரு கான்ட்ராக்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு பேர் இருப்பாங்க, பையர் செல்லர். இவங்க கான்ட்ராக்ட் எழுதுவாங்க. மேலே அதாவது பார்த்திங்கன்னா 25,000க்கு மேலே இருந்தால் எவ்வளோ காசோ அது எனக்கு வந்துடும். இல்லை அதுக்குள்ளே முடிஞ்சிருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்ட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துப்பேன்னு சொல்லி செல்லருக்கு ஒரு வாக்குறுதி மாதிரியும் பையருக்கு ஒரு வாக்குறுதி மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இப்படிக்குன்னு போட்டு செல் பண்ணுற ஒரு சைன் போட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா செல்லர் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இது அப்படியே பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கொடுத்து வாங்கி அவர் வச்சுப்பார் கையில். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஏன்னா செல்லர் எழுதி கொடுத்த கான்ட்ராக்டை பையர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரீமியமோ, ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்டிபி ப்ரைஸு, இந்த ப்ரைஸை கொடுத்து வாங்கி கையில் வச்சுப்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஷுவலான கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸை விட்டு தாண்டி ஒரு பையர் செல்லருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அதை ப்ரைஸ் வந்து தாண்டாமல் இருந்து செல்லருக்கு ப்ராஃபிட்டு, அந்த ப்ரைஸை தாண்டி இருந்தால் பையருக்கு கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட் அமையும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி. இதில் இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரியும். பட் இதை எந்த அளவு நம்பலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% மேலே தாராளமாக நம்பலாம், ரொம்ப தாராளமாக நம்பலாம். ஏன் அப்படின்னா வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாள் தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாரம் 3 நாள் வச்சா கூட மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது எந்த சைடு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்குது. அப்படின்றதுனால ஒரு 70%க்கு மேலவே தாராளமாக நம்பலாம். ஓகேங்களா? இந்த நம்புகிற விஷயம் நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12 நாளுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நண்பா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 15 நாளுமே இதை வந்து நம்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற ஆளோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஒரு இன்ட்ராடே யூசர் எப்படி பார்க்கணும், ஒரு பொசிஷனல் யூசர் எப்படி பார்க்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்ட்ராடே யூசர் இது வந்து பார்த்திங்கன்னா போத் கேன் பி பையர் அண்ட் செல்லர். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் பையரும் இப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் செல்லரும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி யூஸ் பண்ணலாம். எப்படி நண்பா இந்த ஒரு ஆப்ஷன் செயினில் இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு இன்ட்ராடே யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் எந்த சைட் ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வேறு எதுவும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், சேஞ்ச் இன் ஓஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதோட மீனிங் ஒன்றும் இல்லைங்க. ஓஐ அப்படின்னா கான்ட்ராக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இங்கே நம்ம பார்க்குற கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 15th ஜூலையோட கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இந்த கான்ட்ராக்ட் எப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக உருவாகிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக எப்போன்னு தெரியல, பட் மினிமம் 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் வந்து உருவாயிருக்கும். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து உருவாக்கப்பட்ட கான்ட்ராக்ட்ஸோட கவுண்ட்ஸை சொல்கிறது. ஸோ கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணப்பட்ட டேஸ்லேருந்து இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட மொத்த கான்ட்ராக்டோட கவுண்ட்ஸ் தான் வந்து ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பக்கத்துலேயே ஓஐ சேஞ்ச் இல்லை சேஞ்ச் இன் ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது டோட்டல் ஓஐயில் ஒரு உதாரணத்துக்கு இந்த 25,000 புட்டில் 80 லட்சம் கான்ட்ராக்ட் இது வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் உருவாக்கப்பட்டதுலேருந்தே 80 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. அதில் குறிப்பாக
அந்த ஒரு நாளில் அதாவது பார்த்திங்கன்னா அன்றைக்கி இன்ட்ராடேயில் 43 லட்சம் கான்ட்ராக்ட் அன்றைக்கி ஒரே நாளில் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 80ல் பாதிக்கு பாதி நியராக வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு க்ரியேட் பண்ண ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ என்னென்னா இவ்வளோ பேர் இன்றைக்கி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்க் பண்ணணும். லைக் இங்கே நம்ம ஒரு இன்ட்ராடே யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரெண்டு பக்கமே நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அர்த்த மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தை தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கிட்ட அங்கிட்ட வந்து ஒரு தக்வார் மாதிரி இந்த பக்கம் இழுக்கிற மாதிரி கேம் எடுத்துக்கோங்க. இந்த சைட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா இல்லை இந்த சைட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் 50 பாயிண்ட்லேயும் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு 100 பாயிண்ட்லேயும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்டில் பார்க்குறேன். இங்கே மொத்த கான்ட்ராக்ட் வந்து 62 லட்சம். பட் நேற்று மட்டும் உருவாக்கப்பட்ட இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேயில் உருவாக்கப்பட்டது மட்டும் எவ்வளோனா 56 லட்சம். அதாவது 62 லேக்கில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95%, 56 லேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ட்ராடேலே க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 50 பாயிண்டில் புட்டில் பார்க்குறேன். டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 32 லட்சம். அதில் அந்த இன்ட்ராடேயில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெறும்னே 4 லட்சம். இதில் நீங்கள் சொல்லிடுவீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் ஃப்ரைடேவோட டேட்டா. ஸோ காலோடைய புஷ்ஷு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. புட்டோட புஷ் வந்து இல்லவே இல்லை. கம்பேர் டு நீங்கள் இதை பார்க்கணும். ஒரு இன்ட்ராடே யூசர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் இன் ஓயை பார்க்கணும். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போது இது பார்த்தாலே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதிலே உங்களோட ஸ்ட்ரென்த்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ஆகுது அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்டாக போகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மார்க்கெட் ட்ரெண்டாக போது மட்டும் சொல்கிற விஷயம் கிடையாது. மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் எந்த மாதிரி இருக்குது ரெண்டு விதத்துலையும் இது வந்து நடக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 56 லட்சத்துக்கு 4 லட்சம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் மார்க்கெட் எது தொம்முன்னு கீழே விழுந்தது. ஓகேங்களா? இதே ஒரு உதாரணத்துக்கு இந்த பக்கம் 56 லட்சமோ இந்த பக்கமும் ஒரு 52 லட்சமோ இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் டைம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையர் உள்ளே போக வேண்டாம், செல்லர் போகலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு புட் பையர் உள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்படி வந்து முடிவு எடுக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவலான ஒரு சேஞ்ச் இன் ஓயை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லரோட கேம், ஒரு இழுபறி கேம், ஒரு தக்வார் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஒரு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பக்கமே. ஸோ கன்சாலிடேஷன் மார்க்கெட் ஒரே இடமா இருந்து முடிச்சிருவாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கன்சாலிடேட் நல்லாவே ட்ரெண்ட் ஆகும் மார்க்கெட் அப்படி தான் வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பொசிஷனல் ட்ரேடர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும். ஒரு பொசிஷனல் ட்ரேடர் வந்து நம்ம வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னு ஒன்று சொல்லுவேன். அது வந்து சும்மா கிடையாது, அவ்வளோ வந்து வேலிட் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதுனால ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 300 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு உதாரணத்துக்குன்னு சொல்லும்போது அர்த்த மணிலேருந்து 300 பாயிண்ட்டுக்கு கீழவும் அர்த்த மணிலேருந்து மேலே ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலவும் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பரால் கவர் பண்ணப்படணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் லெட்ஸே 25-250 கிட்ட இருக்குது மார்க்கெட் அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் நம்ம சொல்லும்போது இங்கே எது ரவுண்ட் நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுன் சைடில் ஒரு 25,000, அப் சைடில் ஒரு 25,500 இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற புட்டையும் இங்கே இருக்கிற காலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், ரொம்ப ஹெவியாக தாராளமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுதான் ஒரு பொசிஷனல் ட்ரேடரோட இல்லை பொசிஷனல் யூஸரோட ரேஞ்சாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க பொசிஷன் சொல்லும் போதே கண்டிப்பாக தே ஹாவ் அ ஹெட்ஜ் இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் ஏன்னா அவங்க மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு 1 or 2 days தாராளமாக வந்து ஹோல்ட் பண்ணான்னு சொல்லும்போது இந்த ரேஞ்சுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா 300 பாயிண்ட்டுக்கு தான் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக இருக்கும். இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் டெய்லி இறங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஞ்சுமே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எப்படி ஒரு இன்ட்ராடே யூஸர் யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு பொசிஷனல் யூஸர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா எப்படி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமே. ஸோ லெட்ஸே எக்ஸாம்பிள் அதாவது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இந்த மணி ஓடிஎம்மாக மாறுது, எப்படி ஒரு ஓடிஎம் ஒரு இந்த மணியாக மாறுது இப்படின்ற கான்செப்டை இந்த ஒரு ஓஏயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம்
புரிஞ்சுக்க கொஞ்சம் இனிஷியலாக டஃபாக இருக்கும், பட் இருந்தாலும் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நேற்று 200 பாயிண்ட் மார்க்கெட் வந்து விழுந்திருந்தது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் 25,350 இருந்தது ஓப்பன் ஆகும்போது. அப்போது 350லேருந்து மார்க்கெட் கீழே விழ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது 25,150 கரெக்டுங்களா? அப்போது இந்த 25,200 புட் ஆப்ஷன் நேற்று வெறுமனே எவ்வளோ தரமாக இருந்தது? 40 ரூபா தான் இருந்தது. இப்போ அது 40 ரூபாலேருந்து 134 ரூபாய்க்கு வந்திருக்கு கரெக்டுங்களா? அப்போது இந்த 40 ரூபா இருக்கும்போது இந்த 25,200ன்றது ஓடிஎம். இப்போ இது என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஎம் டு ஐடிஎம்மாக மாறிடுச்சு, இந்த மணியாக மாறிடுச்சு. ஸோ ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸு எப்படி இந்த மணியாக மாறுது, அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா? ஓடிஎம் டு இந்த மணி ஒரு புட் சைடில் நடக்கும்போது அப்போது இந்த மணியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கு இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மாக மாறி இருக்கும். இப்போ அதுதான் நடந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் எனக்கு தெரிஞ்சு 300 ரூபா கிட்ட இருந்தது ப்ரீமியம், இப்போ 100 ரூபா தான் இருக்குது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் இந்த மணியாக இருந்தது, இப்போது ஓடிஎம்மாக மாறி இருக்குது. இந்த 2 விஷயத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சேஞ்ச் இன் ஓஏ இல்லைனா ஓஏ ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஓஏ அப்படியே இங்கே வந்து மாறும். அது ஒன்றும் இல்லைங்க, பிளேயர் வந்து சேஞ்ச் ஆவாங்க ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் நான் 300 ரூபா இருந்ததுன்னு சொன்னேன், 300லேருந்து 100க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 40லேருந்து 134 ரூபா தான் போயிருக்கு. இதுதான் பவர். ஒரு ஓடிஎம்லேருந்து இந்த மணி ஆகும்போது பெருசாக ஸ்பைக் ஆகாது. ஆனால் இதே ஒரு கூட்டம் பெரிய ப்ரீமியத்தை அடிக்கும்போது அது எவ்வளோ தூரம் வேகமாக கரையுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஏன்னா அவன் இங்கேயே வந்து லாபத்தை அள்ளிட்டு போயிருப்பான் ஓகேங்களா. ஸோ கேமே வந்து இங்கே தான் இருக்குது. நாளைக்கே இங்கேருந்து 200 பாயிண்ட் மேலே ஏறினாலும் இங்கே இவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்க தூரமாக தான் விற்றுருப்பாங்க கரெக்டுங்களா. கண்டிப்பாக இன்னுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால இன்னுமே 100 பாயிண்ட் போனாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இந்த மணியோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை கண்டிப்பாக வச்சுருக்கோம். ஒரு 300 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனால் தான் கண்டிப்பாக இந்த இன்ட்ரென்சிக் இல்லைன்னா செல்லருடைய விஷயம் வந்து மாறுபடும். அப்போ அதுக்குள்ளவே அந்த செல்லர் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடுவாங்க. இது வந்து கொஞ்சம் புரிதலான விஷயம் தான். நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கூட இந்த விஷயம்லாம் புரிஞ்சிடும். ஸோ செக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பேசணும் அப்படின்னா இந்த ஒரு சேஞ்ச் நோயே இல்லைனா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற சேஞ்ச் நோயை எப்படி வந்து நம்பலாம், எவ்வளோ நம்பலாம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இதில் இன்ட்ராடே யூசர்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம், ஒரு பையர் செல்லர் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ சேஞ்ச் நோயை எடுத்துக்கங்க, ஒரு அர்த்தமன்லேருந்து ஒரு 50-100 பாயிண்ட் எடுத்துக்கங்க. அதில் கம்பேர் பண்ணுங்கள் எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த சைடு 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஒரு செல்லருக்கான டே, இல்லைனா ஒரு சைடு மட்டும் ஹெவியாக இருக்குன்னா மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் போக போகுதுன்னு அர்த்தம். ஒரு பொசிஷனல் யூசர் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எடுத்துக்கங்க, அது ரவுண்ட் நம்பராக ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக யூஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக அதில் ஹெட்ஜ் வச்சுருக்கணும் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு புரிதலான வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.